வணக்கம் நண்பர்களே, ஃபேட் டு ஃபேட் ஜெர்னியில் இது நாள் 10. இன்னைக்கு காலையில் 7:30க்கு தான் எழுந்தேன். எழுந்த உடனே கடைக்கு போயிட்டு வடான்னாங்க. சரி அப்படின்னு நடந்து கடைக்கு போயிட்டு வருவோமே காலையில் அப்படின்னு நானும் போயிட்டேன். சூரிய பகவான் நல்லா தெளிவாகவே தெரிஞ்சார் இன்னைக்கு. அப்படியே அதை பார்த்துக்கினே நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். 8:15 கிட்டலாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். போகிற வழியில் ஒரு குரங்கை பார்த்தேன். அந்த சன்லைட்டுக்கு அந்த குரங்கு பார்க்கறதுக்கு ஏதோ பிராண்ட் லோகோ மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற அட்டையெல்லாம் பிரித்து போட்டு அதுக்கு மேலே ஏறிட்டு அப்போ ஒரு ஃபீல் வந்துச்சு பாருங்க. இப்போ நான் தாண்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மற்ற எல்லாருமே எனக்கு கீழே தான். அந்த டைலாக் தான் என் மனசுல ஓடி இருந்துச்சு அப்போத்துலேருந்து. 4:30 மணி அளவில் நான் வேலை செய்கிற இடத்துலேருந்து கிளம்பிட்டேன். 4 மணிக்கிட்ட கிளம்பினாலும் 4:30 மணிக்கு மேலே தான் பஸ்ஸு கிடச்சிச்சு. அதனால வீட்டுக்கு வரத்துக்கு 5 மணி ஆச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு டீ குடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. டீ குடிச்சிட்டு 8:30 மணி அளவில் கையில் ஒரு கவர் வச்சுன்னு எங்கள் அம்மா மேலே வந்தாங்க. என்னதுன்னு கேட்டதுக்கு பிரியாணின்னு சொன்னாங்க. அதனால கொஞ்ச நேரத்துக்கு ஃபுட் பிளாகராக மாறிட்டேன். ஆனால் எப்படின்னு தெரியல, எப்போ டயட்டுன்னு சொல்கிறோமோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அப்போ தான் எடுத்துன்னு வருவாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 500 கேலரியாவது இருக்கும் நான் சாப்பிட்ட வரைக்கும். அப்புறம் ஒரு 10 மணி அளவில் எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு அதோடைய நாளை முடிச்சுக்கினேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.